சொல்லுவீங்களா? வடிவா சொல்லி நான் ஜெயிப்பேன். வடிவா சொல்லி தான் ஜெயிப்பேன். திருப்பி பார்த்தேன் ஒருக்கா காட்டுறது நிக்கிறவன காட்டுறது இப்படின்னு காட்டுறது. அப்ப காட்டோன்னு நல்ல ஒரு சத்தமாவும் நல்ல ஒரு வடிவா நீட்டா வந்து அந்த ஒரு போட்டிக்குரியதான போடு பூசணை செல்லாது பானம் மரம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போறோம். என்ன ஜெரோமி? அப்ப அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஜெரோமிக்கு வந்து திருக்குறள் போட்டி இன்றைய நாள் வந்து வர சொன்னது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமிக்கு வந்து போட்டி வந்து திருக்குறள் வந்தது, அடுத்தது வந்து பேச்சு வந்தது. அப்ப ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி போட்டிக்கு நீங்க பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரலாம்னு சொன்னது. அப்ப ஜெரோமிக்கு வந்து நான் திருக்குறள் எல்லாம் வந்து பழக்கி கொடுத்தேன் நான். அப்ப ஜெரோமி வந்து திருக்குறள் எல்லாம் பாடமாக்கி வடிவரடியா வந்து நிக்கிறா. அப்ப இந்த போட்டி என்ன இப்படி ஒளிக்கட்டு நிக்கிறவன்னு பாப்பீங்க. அப்ப அவையில் வந்து அது ஒரு ப்ரோக்ராமா தான் வைக்கணும், ஒரு நிகழ்வா வைக்கிறபடியா. அப்ப கலாச்சார உடைய போட்டி கொண்டுதான் வர சொன்னது பிள்ளையில. அப்ப அதுக்கான தான் ஜெரோமிக்கு வந்து முழு பாடத்தை எல்லாம் போட்டு நாங்க வழிகிடுது வடிவரடியாவே வச்சிருக்கோம். என்ன ஜெரோமி? அப்ப என்ன திருக்குறள் படிவா சொல்லுவீங்களா? வடிவா சொல்லி நான் ஜெயிப்பேன். வடிவா சொல்லி தான் ஜெயிப்பேன். ஆனா ஜெரோமிக்கு பாத்தீங்கன்னா சரியான சளி மற்றது இருமல். அதான ஒரு பயமா கிடைக்கும், இருமல் வந்து குழப்புதோ என்னவோ தெரியல. சரி, ஏதோ புள்ள வடிவா பாடமாக்கிட்டு ஏதாவது நம்ம முயற்சியில சொல்லும், இன்னைக்கு கிடைக்காது அவ எடுச்ச வயசா ஜெரோமி. சரியா பண்ணா கிடைக்குதோ கிடைக்கல அடுத்த விஷயம். ரெண்டாவது ஊக்குவிக்கணும். போட்டின்னு சொன்னா அங்க போய் எப்படி சொல்றதுன்றத புள்ள வந்து ஒரு அனுபவமா அதை கற்றுக்கொள்ளணும். அப்ப எங்களுக்கு அதான் முக்கியம். அந்த போட்டியில கிடைக்காது உண்மையாவே ரெண்டாவது விஷயம் தான். இப்ப புள்ள வந்து போய் செய்யறதே அது ஜெரோமி போய் போட்டிக்கு நின்று போய் சொல்லிட்டு வர்றதே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வேண்ட வயசுக்கு என்ன. அப்ப சரி, அப்ப நாங்க அங்க போயிட்டு அங்கத்திய நிகழ்வு இதை எடுக்கலன்னா கண்டிப்பா நாங்க அதை எடுத்து போடுவோம். அப்ப அங்க போயிட்டு என்ன மாதிரின்றதை நாங்க பார்ப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து அந்த ஜெரோமிட ஒரு போட்டி என்று சொல்லி போயிருந்த நாங்கள். அப்ப அன்றைய நாள் வந்து எங்களுடைய ஜெரோமிட போட்டி சம்பந்தமா எங்களால அந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வீடியோக்கு சொல்ல அப்படியா போயிட்டேன்னு நாங்கள் அந்த வீடியோ எடுக்கலாம் போயிட்டது. அப்ப அதுக்காண்டி நாங்க இன்றைக்கு தான் அந்த வீடியோ வந்து நாங்க ஜெரோமிட போட்டி சம்பந்தமா வந்து இன்றைக்கு நாங்க பதிவு செய்ய போறோம். என்ன நாங்கள் போட்டிக்கு போனோம். உண்மையிலே நாங்களே நினைக்கல அப்படி ஒரு போட்டி வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில நிறைய பேர் என்ன சொல்றது, அது ஒரு திருவிழான்னு சொல்லலாமே. அப்படித்தான் நடந்தது. அப்படி பயங்கர கிரவுட், அப்படி ஒரு சனம் தான் கூடுதல் அங்க வந்தது. அதாவது இப்ப ஒரு போட்டியில் வந்து ஒரு செக்ஷனுக்குள்ள நடந்து கொண்டிருந்த ஒரு டைமுக்கான உண்மையிலே நல்ல சிறப்பா அந்த டைம் தான் டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பஞ்சுவாலிட்டியா தான் நாங்கள் செய்தது. அப்ப நாங்களும் அந்த டைமுக்கு நாங்களும் அங்க போயிட்டோம். போய் ஆனா நாங்கள் நினைச்சு உண்மையில போனாங்கள் ஜெரோமிட இந்த போட்டியை வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் தான் சொல்லி போனாங்க. ஆனா அங்க போய் பார்த்தோம்னு சொன்னா எங்களை பார்க்கவே விட இல்லை. அப்ப என்ன நாங்கள் வீடியோ எடுக்கிறது அதோட ஏற்கனவே சொன்னது வீடியோ எடுக்க கூடாது, போட்டோகள் எடுக்க கூடாது ஏற்கனவே சொல்லிருக்கணும். அப்ப நாங்கள் அப்படி சொல்லியும் நாங்கள் அத்துமீறி எடுக்கிறது அசிப்பிள்ளதானே என்ன. அப்ப எங்க பிள்ளைகள போட்டியை வந்து எங்களே பார்க்க விடையில அப்ப நாங்க எப்படி அதை வந்து வீடியோ எடுக்க முடியும்? அப்ப அதனால நாங்க வந்து அங்க என்ன நடந்ததுன்றத சொல்லி நாங்க எடுக்கல வீடியோ, அந்த ஒரு காரணத்தால. இப்ப கூடுதலா போட்டின்னு சொன்னாலே பார்க்க இல்லாதான். ஆனா நாங்கள் சும்மா ஒரு இதெல்லாம் நடந்தது, ஒரு ரூமுக்கு மாதிரி தான் நடந்தது, ஒரு ஹோல்ன்னு சொல்லலாம். பங்கு பெற்ற பிள்ளைகள் மட்டும் முன்னுக்கு நின்றது. அப்ப பேரண்ட்ஸ் ஆகல எல்லாரையும் வெளியில போச்சுன்னா அப்ப நாங்கள் கேட்டுக்கு வெளியால நின்று தான் பார்த்தது. ஆனா உண்மையிலே அவியலும் வந்து வெளியில விடுறதும் ஒரு வகைக்கு நல்லது. ஆனா வெளியில விட்டாலும் அந்த சில பிள்ளைகள் வந்து இந்த பெற்றோராக தேடி பாக்குறோம் இல்லைன்னு அங்க அம்மா அங்க டென்ஷன் ஆகினோம். சில பிள்ளைகள் அதை கவனிக்கணும், அங்கட பாட்டுக்கு செய்யறீனும். இப்ப அங்க விட்டோன்னே இப்ப நாங்கெல்லாம் வெளியில நின்னாங்க. ஜெரோமி ஒரே திருப்பி பார்த்தோமே ஒருக்கா காட்டுறது நிக்கிறவன காட்டுறது இப்படின்ட்டு காட்டுறது. அப்ப காட்டோட ஆளுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் கொஞ்ச நேரத்தால திரும்ப ஒரு காப்பாங்க பிள்ளைகளுக்காகவே நாங்கள் கேட்டுக்கு பக்கத்துல பாத்துக்கொண்டு. அப்ப உண்மையிலே இந்த திருக்குறள் போட்டி வந்து அப்ப ஜெரோமி போனது நாங்கள் ரொசானியில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா இது
நிறைய ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து நடக்கிற ஒரு போட்டி உண்டு. இவன் ஸ்கூல் தனியே இல்ல, விரும்பின ஸ்கூல் வந்து போடலாம். விரும்பின ஸ்கூல் வந்து போட்டு இப்ப நிறைய ஸ்கூல்லாம் வந்தது. அப்ப ஏற்கனவே நாங்க சொன்னாங்க விவசாயிட்ட நான் சொன்னேன் ஏற்கனவே ஜெரோமிக்கு வந்து அந்த டியூஷன் இந்த டியூஷன் ஸ்கூல்கள் அப்படியே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னாலே ஹோம்ஒர்க்கள் வந்து எக்கச்சக்கமான ஹோம்ஒர்க் அதுகளும் செய்து இதுகளும் செய்ய. அப்போ சொன்னேன் சரி பிரச்சனை இல்லை, இப்ப கேட்டிருக்கேன் தானே நாங்க ஜெரோமியை அனுப்புவோம், கிடைக்கிறது கிடைக்காதவங்களுக்கு அடுத்த பிரச்சனை நாங்க பிள்ளைய இப்படியான விஷயங்களை கொண்டு பிள்ளைய ஒரு ஸ்டேஜ்ல விட்டா தான் அந்த பயம் இருக்காமல் இருக்கும். பயம் ஒன்று இல்லாம இருக்கும். அதை நினைச்சுதான் நாங்க அப்ப ஜெரோமியையும் கொண்டு போனாங்க வலிக்கிட்டு. ஏற்கனவே நீங்க அதுல பாத்துருப்பீங்க ஜெரோமியும் ரசாயனியும் அப்படி நிக்கணும்னு சொல்லி. ஜெரோமி சும்மா வேற லெவல்ல நிக்குதானே. ஜெரோமிக்கு முழு பார்சல் எல்லாம் போட்டு வடிவாதான் வலிக்கிட்டு கொண்டு நாங்க போட்டிக்கும் போனோம். நாங்க போட்டியில ஜெயிச்சிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பாரம்பரிய உடை தானே. பாரம்பரிய உடைதான் அணிந்துட்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே குரூப்ல போட்டோடியா ரசாயனி வந்து முழு பாவாடை எல்லாம் சட்டையெல்லாம் தச்சு ஜெரோமிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆண்டி நல்ல ஒரு மாலை ஒன்று போட்டிருந்தேன்னா அப்ப அந்த மாலையும் போட்டு ஜெரோமி சூப்பரா போயிட்டோம். சரின்னு சொல்லி அங்க போயிட்டோம். அங்க போய் பார்த்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு வித்தியாசமா அந்த ஏபிசிடி எழுத்துல வந்து ஜெரோமிக்கு கொடுத்தது வந்து ஏ என்றதெல்லாம் ஏ பிரிவு. அப்ப நாங்கள் தேடி திரிஞ்சோம் எங்க ஏ காணலேன்னு பார்த்தா கடைசியா தொங்கல்ல இருந்தது. அப்ப முதலாம் ஆண்டுலயே 3 செக்ஷன் இருந்தது. ஒன்றே மற்றது மற்றது ஐ ஏன அப்ப அந்த ஐ என்று சொல்லி ஒரு 3 செக்ஷன் இருந்தது. அப்ப ஜெரோமியை கொண்டு ஏல விட்டுட்டோம். ஜெரோமி திருக்குறள் சொல்றாங்க. ஜெரோமியோட எத்தனை பிள்ளைகள் வந்து ஜெரோமிக்கு மொத்தமா 14 பிள்ளைகள் வந்தது. 14 பிள்ளைகள் வந்து ஜெரோமிக்கு வந்து போட்டியாளரா வந்து 14 பிள்ளைலாம் வந்திருந்தது. ஆனா அதுக்கு முதல் வந்து ஜெரோமிக்கு முதல் வந்து ஒரு போட்டி இருந்தது, பேச்சு போட்டியோட நடந்தது. உண்மையாவே அந்த பேச்சு போட்டியில வந்து நான் அடுத்த போட்டி தான் வந்து ஜெரோமியோட திருக்குறள். அப்ப அந்த பேச்சு போட்டியில பார்த்தனா இவன் இந்த வயசுக்காரன் பேச்சு சொல்றீன்னா கடவுளை எங்களால கூட அப்படி சொல்ல முடியாது. அந்த முதலாம் ஆண்டு புள்ள வந்து அவ்வளவு ஒரு சத்தமா வந்து எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாம நீட்டா சொல்லி கொண்டு வந்துச்சு. அப்ப உண்மையா நான் நினைச்சேன் என்னடா இப்படி சொல்லினமே நாங்கெல்லாம் இப்படி நினைக்கிறோம் பாவம் இந்த பிள்ளைகள் இப்படி ஒரு டேலண்டா இருக்குதுகளே என்று நான் நினைச்சேன். அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு ஜெரோமிக்கு திருக்குறள் போட்டி வந்து கிடைக்குமோ தெரியாதுன்ற ஒரு இதுல நான் ஃபுல் டவுட்லாம் இருந்தேன். நான் ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளோட திறமையும் வந்து அப்படி இருந்தது. நல்ல ஒரு சத்தமாகவும் நல்ல ஒரு வடிவா நீட்டா வந்து அந்த ஒரு போட்டிக்குரியதான சகலத்தையும் பாடமாகி வடிவா நீட்டா சொன்னது. அப்ப எனக்கு நான் சொல்லிட்டேன் ஜோவிட்ட இது டவுட்டா எனக்கு என்ன பயமா இருக்கு. சரி பரவாயில்ல புள்ள வந்து போய் அந்த போட்டிய வந்து வடிவா முடிச்சுட்டு வரட்டுக்கு மட்டும் நாங்களும் வந்து இருந்தது. என்ன முதல் புள்ள சொல்லவே நானும் சனி மழுமிஞ்சால என்னப்பா வெறித்தனமான சொல்லி நல்ல சத்தம் அப்படி சத்தமா சொன்னீங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமே நல்ல ஒரு டேலண்டான பிள்ளைகள் வந்து. அப்ப நானும் நினைச்சது சரி கூட்டி கொண்டு வந்தாச்சு. சரி போட்டிக்கும் வந்து அப்ப ஜெரோமியம் வந்து ஒரு 7-8 பேர் சொன்ன அப்புறம் தான் ஜெரோமி 8 நம்பர் தான் வந்ததாக்கும். அப்ப அந்த நம்பரை கூப்பிட்ட அப்புறம் அப்ப நான் ஜெரோமி கடைசியா சொன்னேன், நான் ஜெரோமி நீங்க சொல்லேக்க நல்ல வடிவா சொல்லணும், நான் அம்மா அப்பா எல்லாம் வெளியில நிப்போம், நாங்க உங்களோட குரல் வந்து எங்களுக்கு வந்து வெளியில கேட்கணும்னா சொல்லிட்டு நான் பிரிவுகளுக்கு வெளியில போயிட்டேன். ஆனா உண்மையாவே ஜெரோமியோட பேர் கூப்பிட்டு ஜெரோமி திருக்குறள் வந்து சொல்ல கேட்க உண்மையா ஜெரோமியோட குரல் வந்து உண்மையாவே எங்களுக்கு வெளியில கேட்டது. உண்மையில ஒரு சத்தமா சொன்னது உண்மையா. நான் ஜெரோமியோட குரல் அப்படி வெளியில வரமாட்டு நான் நினைக்கல. நான் அவ்வளவு ஒரு சத்தமா சொன்னேன். மற்ற பிள்ளைகளும் அப்படி சத்தமா சொல்ல வேலும் அதை பார்த்த உடனே அதே ஒரு இதுலயே சத்தமா வந்து ஜெரோமி வந்து எந்த வித தடங்களும் இல்லாமல் திருக்குறளை வந்து 10 அதிகாரத்தையும் வந்து வடிவா சொல்லிட்டு ஜெரோமி வந்ததோ. அதுவும் ஜெரோமி இன்னும் நல்ல தெளிவா சொல்லி இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா ஜெரோமிக்கு வந்து அந்த ஆண்டுக்கு 2 நாளைக்கு முன்னுக்கே ஜெரோமிக்கு சரியான சளி இருமலும் தடிமனும் எல்லாம் வந்தபடியா பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு. ஆனா அது இருந்தும் கூட ஆண்டவர் பிள்ளையோட கூட இருந்து நல்ல ஒரு பலனை கொடுத்து நல்ல சத்தமா கொடுத்து நல்ல சத்தமா பேச சொல்லி ஜெரோமியோட கூட இருந்ததுக்காக நன்றி. ஏசப்பாக நாங்க நன்றி செலுத்துறோம். அந்த ஒரு ரீதியில ஜெரோமிக்கு வந்து கிடைச்சிட்டேன். ஜெரோமிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருக்குறள் போட்டியில வந்து 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவீனோம். அந்த 14 பிள்ளைகளையும் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவீனோம். அப்ப சரி ஜெரோமி எல்லாம் போட்டிலாம் முடிஞ்ச அப்புறம் கடைசியா வந்து ஜட்ஜஸ் மேல் வந்து யார் பிள்ளைகள் ஈடுபட்டன்னு சொல்லி பெயர் சொன்னதானே. பேர் கூப்பிட்டாரு. அதுவும் பேர் கூப்பிடுறது ஓகே. இப்ப ரொசானி எல்லாம் சும்மா நார்மலா சொல்லுது. ஜட்ஜஸ் ஆகல் வந்து பேரு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு அங்க பார்த்தா மலை அங்க எழுதி கொண்டிருக்கணும். அந்த இதுல போட்டு கொண்டிருக்கோம். நாங்களும் பார்த்து கொண்டிருக்கோம். சரி எல்லா கணக்கெல்லாம் எல்லாம்
கணக்கெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அப்படியே ஜட்ஜ் எழுப்பி வாரா. முதலாவது பேரை பார்த்தோம், ஜெரோமியோட பேர் இல்ல. அடுத்ததையும் பார்த்தோம் இல்ல. அடுத்த பேர்ல தான் ஜெரோமின்னு கூப்பிடத்தான் ஒரு அந்த இடத்துல ஒரு எப்படி ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஜெரோமி வந்து கேட்டது அப்பாவே நான் தானே திருக்குறள் சொன்னேன், நீங்களும் திருக்குறள் அது ஒரு பம்பல். அது என்ன காரணமே டீச்சர் கூப்பிட்டவா ஜோவேல் ஜெரோமி தான் கூப்பிடுறது. அப்ப இந்தியால ஜெரோமி வந்து என்ன கேக்குது, அப்ப ஏன் ஜோவேல் என்ன கூப்பிடுறேன், நீங்களும் திருக்குறள் சொன்ன நீங்களும் அப்படி என்று சொல்லி. அப்ப நான் சொன்னா இல்லையம்மா பிள்ளையோட பேர் கூப்பிடக்குள்ள அப்பாட பேர் கூப்பிடுத்தான் கூப்பிடுங்க. நான் நினைச்சேன் நீங்கள் திருக்குறள் சொன்னீங்க போல, அதான் உங்களோட பேரையும் கூப்பிடுறேன் அப்படி என்று. சரி என்று சொல்லி அப்படியே ஜெரோமியும் வந்து நல்ல ஒரு போட்டியில கிடைச்சிட்டேன். நாங்கள் வந்து பிரயாசப்பட்டதுக்காயிட்டோம். ஜெரோமிக்கும் வந்து கிடைச்ச ஒரு சந்தோஷம். அதோட கிடைக்காட்டிக்கும் பிரச்சனை இல்லை. என்ன பிள்ளைக்கு வந்து இது ஒரு எங்களுக்கு வந்து முதல் அனுபவம், பிள்ளைக்கும் சரி எங்களுக்கும் சரி இது வந்து ஜெரோமிக்குரிய முதல் அனுபவம். அது கிடைக்காட்டியும் எங்களுக்கு சந்தோஷம் தான். என்ன பிள்ளை இப்படி ஃபுல்லா பாடமாக்கி போய் சொல்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு இடத்துல வந்து பிள்ளைக்கு வந்து போட்டிக்குள்ள அந்த 5 பேருக்குள்ள வந்து ஜெரோமிக்கு கிடைச்சது வந்து அது இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா. அதுவும் 14 பிள்ளைகளுக்குள்ள 5குள்ள ஜெரோமிக்கு கிடைச்சது. அதுவும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா வந்து அன்றைய நாள் வந்து போயிட்டேன்னு. ஆனா அன்றைய பொழுது அந்த ப்ரோக்ராமோட எங்களுக்கு போயிட்டேன். சரி வரவே 3 மணி ஆயிட்டு, 8 மணி 8 வரை போனாங்க. வீட்டை வர சரியில்ல 3 மணி ஆயிட்டுது. அப்ப அப்படியா போயிட்டு எங்களுடைய நாடும் வந்து அப்ப ஜெரோமிய வந்திருக்கா நாங்க சொல்லி காட்டுவோம் இப்படி புள்ள வந்து போட்டியில திருக்குறள் சொன்னு சொல்லி எங்களுக்கு ஜெரோமி வந்து போட்டி இன்றைக்கு வந்து சொல்லி காட்டுங்க ஜெரோமி. நாங்க ஜெரோமிய வச்சு நாங்க வீடியோ எடுக்கலாம் போயிட்டு ஆனா புள்ள வந்து சொல்லி காட்டணுமே இன்றைக்கு சொல்லி காட்ட போறாங்க. புள்ள எளிமையிட்டு சொல்லி காட்டுவீங்களா அப்படி அங்க மேடையில சொன்ன மாதிரி? சரி அப்ப ஜெரோமி வந்து திருக்குறள் சொல்லி காட்டுங்க. புள்ள மேடையில சொன்ன மாதிரி இருக்கா சொல்லி காட்டுங்க ஒரு இறங்கி. ஜெரோமிக்கு இல்லங்க வரணும். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் 2ஆம் அதிகாரம் வான் சிறப்பு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுழ்தம் என்றுணரப்பாற்று. துப்பர்க்கு துப்பாய துப்பர்க்கு துப்பர்க்கு துப்பாய தூவும் மலை வெண்ணொன்று பொய்ப்பின் விருணில் வியனுலகத்து உள்ளொன்று உடற்றும் பசி. ஏறின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் கெடுப்பதுவம் கெட்டார்க்கு சார்வாய் மச்சு ஆங்கே எடுப்பதுவம் எல்லாம் மலை விசும்பின் துளிவீழின் அல்லால் மச்சு ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றம் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகி விடின். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் நீரென்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானென்று அமையாது ஒழுக்கு. நன்றி வணக்கம். சத்தமா சொல்ல பழகிட்டேன்னு நாங்க இனி எல்லா போட்டிக்கும் பிள்ளைய கூட்டி கொண்டு போகணும். கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனா பிள்ளைய கொண்டு இப்படி ஒரு சத்தங்கள் சில ஆக்களுக்கு குரல் வழங்க பெறாது. ஆனா ஜெரோமிக்கு வந்து ஏதோ கடவுளே நல்ல குரல், பெரிய குரல், பெரிய அளவழிக்கிட்டா இன்னும் பெரிய. அப்ப உண்மையாவே எங்களுக்கு வந்து ஜெரோமின்ற ஒரு போட்டியான ஒரு விஷயத்துல வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். என்ன ஜெரோமி பிள்ளைக்கு சந்தோஷமா? சரி சந்தோஷம். அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ரிகானா வந்து ஜெரோமி சொல்றத பார்த்து திருக்குறளை சொல்றத பார்த்து எங்களோட ரிகானா குட்டியும் வந்து வடிவா திருக்குறள் சொல்ல பழகிட்டு ஒரு கொஞ்சம் அப்ப ரிகானா குட்டியும் சொல்ல போகுது. சரி அனைவருக்கும் வணக்கம் சொல்லி சொல்லுங்க. மைக்க வச்சுட்டு பிள்ளைக்கு மைக் தரட்டாமா? கொடுங்க. எல்லாரும் பார்த்து கொண்டு ஆண்டி எல்லாம் பார்த்து கொண்டு எல்லாம் பிள்ளைய பாக்கணும்.
உங்க மாமா பாப்ப ரஞ்சி பாப்ப இல்லடா சரி புள்ள இப்படி பின்னுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் ஒண்ணு சொல்லு. புள்ள சொல்லி காட்டுங்க. அக்கா பிள்ளை அக்கா மெல்ல மெல்லமா சொல்லுவாங்க, பிள்ளைய சொல்லுங்க. அனைவருக்கும் வாங்கி வகல அங்கெல்லாம் நம்மெல்லாம் பார்த்து பய மலை விண்டு போயிட்டு வீல விளையாட்டு வைத்து பசி ஏரின் முதல உழவர் பொண்ணு புயல் என்னும் குண்டி கால் வரங்குன்றி கால் கடுப்பதும் கேப்பனும் காடுவாய் தாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை மலை துளி வீணி அல்ல பத்து ஆங்கே பசும்பு காலாவு அரிது அத்தடி கண்ணு சரி, நன்றி சொல்லிட்டு வாங்க புள்ள. நன்றி 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 புள்ள. அச்சா புள்ள உண்மையாவே ரியானாவும் வந்து ஜெரோமி சொல்ல சொல்ல தானும் வந்து ஒரு கொஞ்சம் திருக்குறளை வந்து வடிவா பாடமாக்கிட்டேன்னு. எங்கட ரியானா குட்டியும் கெட்டிக்கார புள்ள, என்ன கைதாங்க பாக்க கெட்டிக்கார புள்ள. ஆனா உண்மையிலேயே ஜெரோமிக்கு தான் நாங்க முழுக்க எல்லாம் சொல்லி கொடுத்தது. ஜெரோமி சொல்றத பார்த்தா நாள் அந்த 10 குறளும் சொல்லும், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடணும். ஆனா முதல் நாளும் வந்து தானாவே வரிசையா சொல்லுவா. தானா சொல்லிட்டாள் பாத்தியா கெட்டிக்கார புள்ள. ஆனா இப்ப ரியானாக்கு நாங்க முக்கியமா இப்ப வார வருஷம் ஆத்திசூடி எல்லாம் சொல்லி விடுவோம். ஆனா ஆத்திசூடி மால் சொல்லும் கொஞ்சம் ஆத்திசூடி கெட்டிக்காரி உள்ளே அது கெட்டிக்காரி அடி ஆள் சொல்லுது ஆள் இல்ல. அதோட இப்ப ஒரு சேனை இப்ப 4 வயதுன்னு சொல்லியும் அந்த 4 வயதுல ஒரு பொடி எங்காச்சும் தெரியுமா? திருக்குறள் சொன்னா திருக்குறளோ என்ன குரல் அப்ப இங்க எப்படியும் ஞாபகம் ஒரு கேட்கும். ஓ நல்ல ஒரு குரல் அது. நாங்கள் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டோம். ஆனா சில பேர் 3 வயதுலயே கொண்டு நர்சரிக்கு விடுவோம். ஆனா அப்படி விட்டாதான் இப்பத்திய படிப்புகளோட சேர்ந்து ஓடலாம். அப்ப நாங்க ரியானாவையும் இப்ப ஜனவரி கொண்டே சேர்க்க போறோம். ரியானாக்கு 9ஆம் வந்தா 3 வயசு. அப்ப சரியா பொருள வந்து ஜனவரி கொண்டே ரியானா வந்து நாங்க நர்சரி சேர்க்கிற ஐடியால இருக்கிறோம். ரியானா அப்ப நாங்க படிக்க போவோம். ரியானா அப்ப ஹாய் சொல்லி விடுங்க நீங்க. சரி புள்ள அப்ப நர்சரி போவீங்களா? படிவா படிக்கணும் என்ன? படிக்காடி டீச்சர் என்ன செய்வா? டீச்சர் அடிக்க மாட்டா. வடிவா படிச்சா டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அச்சா புள்ள லவ் யூ சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவா? லவ் யூ அங்க சொல்லி காட்டுங்க. லவ் யூ ஹார்ட் எப்படி சொல்றது? ஹார்ட் ஜெமிக்கி அடியாது. சரி அப்ப நாங்களும் வந்து ஜெரோமிட போட்டியை வந்து இன்றைய நாள் வந்து அந்த போடையெல்லாம் போனபடியா இன்றைய நாள வந்து நாங்கள் பதிவா ஒரு காணொலியா நாங்கள் போட்டிருக்கோம். என்ன சரி அப்ப நாங்களும் வந்து திருடங்கட வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன சரி அப்ப எங்கட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்ற முறை சந்திக்கிறோம். பாய்.